Please subscribe our channel, click the bell icon and never miss the new video. Hi, வணக்கம் and welcome to Divya Arts and Crafts. இன்னைக்கு வந்து ஒரு மிரர் வர்க்க வச்சு ஒரு ப்ளவுஸ் டிசைனர் ப்ளவுஸ் எப்படி நம்மளே ஸ்டிட்ச் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம். மிரர் வர்க் அப்படிங்கும்போது நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். இப்பயும் ஹேண்ட் எம்ப்ராய்டரியிலேயே மிரர் ஒர்க்கை ஃபில் பண்ணி அதை இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணோம்னா ஒரு டிசைனர் பிளவுஸு ரொம்ப கிராண்டான ஒரு சல்வார் இல்லைன்னா நம்ம ஒரு சாரீஸ் எதாக இருந்தாலும் இந்த மிரர் ஒர்க்கையும் இன்னும் ஹைலைட் பண்ணி எப்படி காமிக்கலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா இது எப்பயும் நான் சொல்கிற மாதிரி இது வந்து கிளாஸ் கிடையாது, பிளாஸ்டிக் மைக்கா. இதில் நிறைய சைஸஸ் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். ஏற்கனவே நான் ரொம்ப சின்ன சைஸில் போட்டிருந்தேன். இப்போ அதுலேயே ஒரு பெரிய சைஸு இது வந்து 1 ரூபி காயின் சைஸு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். காயின் சைஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடைக்கும். இது வந்து நல்லா பெருசு. இவ்வளோ பெரிய மைக்காஸ் நீங்க வந்து எவ்வளோ ஒரு ட்ரெஸ்ல நீங்க நிறைய ஜாஸ்தியா நீங்க யூஸ் பண்ணினா கூட அந்த மெட்டீரியல் ஃபேப்ரிக் வந்து உங்களுக்கு வெயிட் ஆகாது. ஸோ அதனால பெட்டர் நீங்க இந்த மாதிரியான மைக்கா வந்து வாங்கிக்கோங்க. அதை வந்து ஆஸ் யூஷுவல் நான் ஃபேப்ரிக் க்ளூ வச்சு நான் ஒட்டியிருக்கேன். இப்போ நம்ம எப்பயும் எம்ப்ராய்டரி பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஹேண்ட் எம்ப்ராய்டரி, ஆங்கர் பிராண்ட்ல இருக்கிற ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட். அது அப்படியே ஃபுல் 6 ஸ்ட்ராண்ட்ஸும் எடுத்திருக்கேன். அந்த 6 ஸ்ட்ராண்ட்ஸ்ல எட்ஜஸ்ல இந்த மாதிரி நான் நாட் போட்டிருக்கேன். இப்போ நம்ம இதை வந்து எம்ப்ராய்டரி நம்ம மிரர் ஒர்க் பண்ற மாதிரி எம்ப்ராய்டரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா மிரர் ஒர்க்கு, அதே மாதிரி தான் ரொம்ப ஃபாஸ்டா பண்ணலாம், ரொம்ப குயிக்கா கம்ப்ளீட் பண்ணலாம் இந்த ஒர்க்கை. பாருங்க, இதில் வச்சுட்டு ரிவர்ஸ்ல எடுக்க. எப்பயுமே ஃபேப்ரிக் க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 5 to 10 மினிட்ஸ் கொஞ்சம் காஞ்சாதான் உங்களுக்கு போடையில் ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் கூட மூவ் ஆகாமல் இருக்கும். இப்போ நான் போட்டு காமிக்கிறது உங்களுக்கு ஸ்லீவ் பார்ட்டு. இதே மாதிரியே நீங்கள் நெக் பார்ட்டுக்கு வேணும்னாலும் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை குழந்தைங்களோட பட்டு பாவாடை சட்டைக்கு போடணும், இல்லைன்னா ஒரு ராஜஸ்தானி டைப்பில் நீங்கள் ஒரு ட்ரெஸ் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எதுவாகவே இருந்தாலும் இதுதான் வந்து பேசிக் மெத்தடு. இப்போ நம்ம பண்ண போகிறது எல்லாமே இந்த இடத்த நம்ம அப்படியே ஃபில் பண்ணிட்டே வர போகிறோம். அவ்வளோதான், நம்ம வேற எதுவும் பண்ணலை. இப்போ பாருங்க, ஏற்கனவே குத்தி இருக்கிற இடத்துல வந்து ரிவர்ஸ். சப்போஸ் உங்களுக்கு வந்து ட்ரேஸ் பண்ண தெரியல, மார்க் பண்ண தெரியல, பிளவுசஸ்லாம் வந்து உங்களுக்கு மார்க் பண்ண தெரியல அந்த மாதிரி நினச்சிங்கன்னா பக்கத்தில் டெய்லர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா கூட அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து மார்க் மட்டும் பண்ணி வாங்கிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். இது காட்டன் த்ரெட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து சிக்கு விழுகாது. இது சப்போஸ் நீங்கள் சில்க் த்ரெட்டும் கூட ட்ரை பண்ணலாம். எந்த த்ரெட் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு எதுவும் ரூல்ஸ் கிடையாது, நீங்கள் எந்த த்ரெட்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் பிகினர் ஸ்டேஜில் இருக்கும்போது நீங்கள் காட்டன் த்ரெட் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்டிக்கு இல்லாமல் நீங்கள் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்க, உங்களுக்கு டைரெக்டாக பேக் சைடு எடுக்க தெரியலனா இந்த மாதிரி குத்திட்டு திரும்ப ரிவர்ஸாக ஒரு சைடு எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி குத்திட்டு ரிவர்ஸில் எடுத்துக்கோங்க. இது வந்து இது மேலே நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஸோ அதனால ரொம்ப ஃபில் பண்ணிட்டே வரணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அந்த மிரர் மட்டும் கொஞ்சம் க்ளோஸ் ஆனால் போதும். ஸோ இதோட நம்ம முடிச்சுக்கலாம். பாருங்க, இப்போ மிரர் ஃபுல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த ப்ளூ கலர் பார்ட் முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து கீழே நார்மலாக எப்பயும் முடிச்சு போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி முடிச்சு போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ இதை இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணால் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் வந்து மேலே பேர்ல்ஸ் வைக்க போகிறேன். இந்த மாதிரி முத்துன்றது வந்து ரொம்ப சின்ன சைஸ், 0 சைஸ். இது கிட்டத்தட்ட சுகர் பீட்ஸ்க்கு அடுத்து உள்ள சைஸ். நம்ம இதில் நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம், கோல்டு, ஆன்டிக் அந்த மாதிரி. அதில் ஒரு வெரைட்டி தான் இந்த பேர்ல். ஸோ இதை வச்சு நம்ம ஹைலைட் பண்ணே இல்லை, இன்னும் ரொம்ப கிராண்டாக இருக்கும், ரொம்ப கிராண்டான ஒரு லுக் இருக்கும். இப்போ ஒரு ப்ளூ அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் ஒரு சாரியோ
இல்லைனா ஒரு டாப்போ நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா இந்த காம்பினேஷனில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இதை வந்து பேர்ல தைக்கிறதுக்கு நார்மலாக நம்ம ஜர்தோசிக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நம்பர் 9 ஆர் 10 அப்படிங்கிற சைஸில் இருக்கிற நீடில், ஜர்தோசி நீடில் கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். அதில் இப்போ நம்ம பேர்ன்றதுனால கிட்டத்தட்ட ஒயிட் ஷேடில் இருக்கிற மாதிரி ஸ்விங் த்ரெட் நான் எடுத்திருக்கேன். 2 ஸ்ட்ராண்ட் ஸ்விங் த்ரெட் எடுத்துட்டு அது எட்ஜில் வந்து நான் நாட் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நாட் போட்டுட்டு நம்ம கீழே இருந்து எப்பயும் போல நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணிட்டு இதில் நம்ம இந்த ஊசி ஃபுல்லாக கோர்த்துக்கலாம். அதிகபட்சம் ஒரு 10 to 15 பீட்ஸ் தேவைப்படும். இந்த மாதிரி கோர்த்துக்கோங்க. இதில் வச்சு பாருங்கள் உங்களுக்கு எந்த லெவலுக்கு தேவைப்படுது அப்படின்னு. ஃபுல்லாகவே கோர்க்கிறத விட இந்த மாதிரி கோர்த்துட்டு அதோட நம்ம இப்படி தச்சுக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்க. தச்சதுக்கப்புறம் இந்த பீடை இப்படி தள்ளி 1 or 2 பீட்ஸ் தள்ளி தள்ளி நம்ம லாக் போட்டுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நம்ம தச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்கும், பர்ஃபெக்டாகவும் இருக்கும் உங்களுக்கு. இப்போ அடுத்தது ஸ்டார்ட் பண்ணல, ஏற்கனவே தச்சிருக்கிற பீடுக்கு கொஞ்சம் முன்னாடி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதே போல் கோர்த்து நம்ம வந்து சுற்றியும் தச்சு முடிக்கலாம். நீங்கள் எடுக்கிற நூல் ஒன்று பீடோட கலருக்கு மேட்சாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன கலர் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு மேட்சாக இருக்கணும். கலர்ஸ் இதுதான் என்கிட்ட அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற கலர்ஸ் எல்லாம் கான்ட்ராஸ்டாலாம் ஏதாவது கலர்ஸ் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ தான் நீங்கள் பர்ஃபெக்டாக ஃபினிஷ் பண்ணியிருந்தீங்கனாலும் அது வந்து நல்லா இருக்காது. இது போல் வச்சு பாருங்கள். எக்ஸஸாக இருந்ததுன்னா எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிறத பார்த்து அதுக்கப்புறம் உள்ள எக்ஸஸை கரெக்டாக நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். முடிச்சதுக்கப்புறம் கீழே நீங்கள் எப்பயும் போல் நாட் போட்டுக்கலாம். பாருங்க இப்போ எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. ஏற்கனவே நம்ம கற்றுக்கிட்ட ஒரு விஷயங்களை இன்னும் எப்படி டெக்கரேட்டிவாக இன்னும் எப்படி நம்ம ஹைலைட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் தான் நமக்கு அவைலபிளாக மார்க்கெட்டில் கிடைக்கிற விஷயங்களை வச்சு நம்மளே நம்மளோட ட்ரெஸ்ஸை வந்து எப்படி டிசைன் பண்ணிக்கலாம், கடையில் வாங்குறத விட நம்மளே எப்படி வீட்டில் இருந்தே நம்ம கிராண்டாக வந்து அதை இன்னும் ஹைலைட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். நீங்களும் வீட்டில் எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Please don't forget to subscribe our channel. Thanks for watching. Keep on watching. Thank you.